எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை ரூபாவால் அதிகரிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டுக்கு ஒரு வருடத்துக்கு 300 தொடக்க $350 மில்லியன் எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வனவுக்காக புதிய கேள்விப்பத்திரங்களை கோரியுள்ளது. 18 பேர் புதிய கேள்விப்பத்திர விண்ணப்பங்களை எடுத்துள்ள நிலையில் புதிய எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திர நெறிமுறை படி கொள்வனவுக்கான வைப்புத் தொகை $1 மில்லியன் காணப்பட்டது. இருப்பினும் புதிய கொள்வனவு வைப்புத் தொகையாக $2.7 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு செயற்பாட்டுக்கான வைப்புத் தொகை $3 மில்லியன் இருந்து $27.5 மில்லியன் விசாலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்விப்பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பனவே கேள்விப்பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும் என கூறப்படுகிறது.